சார்பேட்டா பரம்பரை படத்தை எல்லாரும் பார்த்துருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் அந்த படத்தில் எனக்கு ஒரு மிஸ்டேக் ரொம்ப நாளாக ஊற்றிட்டே இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? கபிலன் கிளைமேக்ஸில் வேம்புலியை அடித்து நவுத்திட்டு நான் ரங்கவத்தியன் சிஷ்யன்டான்ட்டு கையெல்லாம் ஆக்ரோஷமாக தூக்கிட்டு டைலாக் பேசியிருந்திருப்பார். என்ன தான் அந்த டைலாக் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஃபைட்டுக்கு ஒரு 2-3 சீன் முன்னாடி தான் ஒரு 2-3 வாரம் பிடி தாத்தா தான் ஒரு பாடியை பயங்கரமாக ரெடி பண்ணி அமைச்சிருப்பார். அவர் ரங்கவாத்தியார் சிஷியன்டான்னு சொன்னதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட மானசீக குரு ரங்கவாத்தியார் தான். பட் அவர் பிடி தாத்தாவையுமே அந்த ஆக்ரோஷத்தில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்கிட்ட இருக்குது. ரங்கன் வாத்தியார் ஃபஸ்ட்டு பாக்ஸிங்கே கபிலனை என்கரேஜ் பண்ண மாட்டார் டில் அவர் ராமனை அடித்து நவுத்துற வரைக்கும். பிகாஸ் ராமனுக்கும் ரங்கன் வாத்தியாருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அவர் அடித்து நவுத்தின பிறகு அவரையே கூட்டிகிட்டு போயிட்டு வேம்புலி கேங்கோட டான்சிங் ரோஸையும் அடித்து ஜெயிச்சு கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணியிருப்பார் ரங்கவாத்தியார். அதே ரங்கவாத்தியார் ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டன் ஒரு அவுடேட்டட் பாடியை பார்த்துட்டு கடுப்பாகி நீலாம் இனிமேல் பாக்ஸிங் பண்ணவே வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் கபிலனோட அம்மா தான் அவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் கூட்டின்னு போய் பிடி தாத்தாவோட சேர்த்து பிடி தாத்தா கொடுத்த ஸ்பீச்லேயும் ட்ரைனிங்லேயும் தான் இவர் மைண்டையும் பாடியும் கரெக்ட் பண்ணி ஃபைனல் ஃபைட்டே ஜெயிச்சிருப்பார். இப்போ சொல்லுங்கள், கடைசியில் பிடி தாத்தாவை மென்ஷன் பண்ணியிருக்கணும் தானே?